ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு chelladesiner. இன்றைக்கி வீடியோவில் வந்து தாம்பூர் ஸ்டிச் இருக்குது பார்த்திங்களா, அதில் டைப் 3 பார்க்க போகிறோம். இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு நார்மலாக வந்துட்டு அயன் நீடில் இருக்குது பார்த்திங்களா, அதை எடுத்துகிட்டு ஜரி த்ரெட் இருக்குது பாருங்கள், அதை வச்சு அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். ஜரி த்ரெட் வச்சு அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இதில் வந்துட்டு எப்படி ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு வந்துட்டு நீங்கள் என்ன செய்யணும்னா, நல்லா குட்டி குட்டியாக செயின் மேக் பண்ணணும். எப்பொழுதுமே நீங்கள் வந்துட்டு தாம்பூர் ஸ்டிச் எந்த டைப் பண்ணாலும் சரி, நம்ம டைப் 1 டைப் 2 ரெண்டுமே ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதை வந்துட்டு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் இதை பாருங்கள். அப்போ உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகேங்களா? அதே மாதிரி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்படின்னா தான் வந்துட்டு உங்களுக்கு தெளிவாக புரியும், தெளிவான ஐடியா இருக்கும். பிகினிங் ஸ்டேஜில் இருக்கீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓவரால் நான் இதே மாதிரி வந்துட்டு செயின் வச்சு அவுட்லைன் ஃபுல்லாக கொடுத்து முடிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ பாருங்கள், ஓவரால் முடிஞ்சிருச்சு. இந்த இடத்துல நான் வந்துட்டு எப்படி ஃபினிஷ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ப் எட்ஜஸ் வந்துருச்சு பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு இதுக்கு மேலே ஒரு செயின் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வச்சு இந்த இடத்துல இப்படி லாக் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு வந்துட்டு அந்த ஷார்ப் எட்ஜஸ் நீட்டாக வந்துடும். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல வந்துட்டு நான் என்ன பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு த்ரெட்டை கீழே இழுத்துறேன். த்ரெட்டை இழுத்தாச்சு. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ஷார்ப் எட்ஜஸ் நீட்டாக வந்துச்சு. இதுக்கு மேலே ஒர்க் பண்ணுறதுக்கு நான் க்ரீன் கலர் சில்க் த்ரெட் இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்துருக்கேன். டபுளாக எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறேன். அதாவது இந்த லீஃபை வந்துட்டு ரெண்டாக டிவைட் பண்ணிவிட்டு அந்த ஷார்ப் எட்ஜஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு நேராக கரெக்டாக வந்துட்டு டிவைட் பண்ணிவிட்டு ஷார்ப் எட்ஜஸில் ஸ்டார்ட் பண்ணுறோம். எப்பொழுதும் மாதிரி ஒரு பேக் செயின் கொடுத்துக்கோங்க. நல்லா ரொட்டேட் பண்ணி எடுங்க. அதே மாதிரி நம்ம ரொம்ப குட்டியாக செயின் போடும்போது இந்த மாதிரி லைட்டாக பிசுறு வரும். ஓகேங்களா? நீங்கள் இப்போ தான் பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிசுறு வர மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்துட்டு பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். ரொம்ப பிசுறு வந்துச்சுன்னா எடுத்து விட்டுட்டு ஃபஸ்ட்லேருந்து பண்ணுங்கள். நல்லா இப்போ வந்துட்டு அந்த லைன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த லைன்லேயே தான் வந்துட்டு நம்ம ஸ்டிச்சஸ் மேக் பண்ண போகிறோம். ஒவ்வொரு ஸ்டிச்சஸுமே ஈவனான டிஸ்டன்ஸில் இருக்கணும். இப்போ ஒரு ஸ்டிச்சு பெருசு, ஒரு ஸ்டிச்சு சின்னது, அந்த மாதிரி இல்லாமல் ஈவனாக ஒன்றுமே வந்துட்டு கரெக்டான டிஸ்டன்ஸ் இருக்க மாதிரி கொடுங்க. குட்டியாக கொடுங்க. எந்த அளவுக்கு குட்டியாக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுங்க. இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டாக வந்துட்டு தாம்பூர் ஸ்டிச் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டு இந்த அளவுக்கு குட்டியாக செயின் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு குட்டியாக செயின் வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி டிசைனில் வந்துட்டு ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு தாம்பூர் ஸ்டிச் வந்துட்டு டைப் 1 டைப் 2 இது வந்துட்டு டைப் 3, மொத்தமாக டைப் 3 வந்துட்டு நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த டைப் 3 டைப்பையுமே வந்துட்டு நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த 3 டைப்லேயும் வந்துட்டு நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வந்துட்டு உங்களால் நீட்டான ஒரு ஃபினிஷிங், இப்போ நான் கொடுத்துருக்க அளவுக்கு ஃபினிஷிங் உங்களால் கொடுக்க முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்துட்டு எந்த ஒரு டிசைனாக இருந்தாலும் சரி தாம்பூர் ஸ்டிச் வச்சு நீட்டான ஃபினிஷிங்கில் வந்துட்டு உங்களால் ஃபில் பண்ண முடியும். ஓகேங்களா? பாருங்கள், இந்த இடம் வந்துருச்சு. இந்த இடத்துல ஒரு குட்டி செயின் கொடுத்துட்டு அப்படியே வந்துட்டு நம்ம அந்த டைரக்ஷன் மாற்றிக்கிறோம். இப்போ இந்த கீழ் நோக்கி கொண்டு வந்துருந்தோம் பார்த்தீங்களா, இப்போ வந்துட்டு மேலே கொண்டு போகிறோம். இந்த இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி அப்படி இந்த சைடு பார்த்த மாதிரி ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மேல் நோக்கி கொண்டு போங்க. அப்போனா தான் நம்மளுக்கு வந்துட்டு அந்த இடத்துல கேப் வராது. ஓகேங்களா? நம்ம வந்துட்டு இந்த ஸ்டிச்சஸ் பண்ணுறதுல வந்துட்டு நம்ம கேப் இல்லாமல் கொண்டு போகணும். அதான் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? செயின் ஸ்டிச் வச்சு ஃபில்லப் பண்ணுறது ஈஸி தான். பட் நம்ம வந்துட்டு அந்த டிசைனில் பண்ணும்போது ஸ்பேஸே இல்லாத அளவுக்கு நம்ம வந்துட்டு அதை ஃபில் பண்ணி கொண்டு போகணும். அதான் முக்கியம். ஓகேங்களா? அதனால் கரெக்டாக வந்துட்டு அந்த டர்ன் பண்ணுற இடத்துலலாம் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொடுங்க. கொஞ்சம் லூஸாக செயின் கொடுங்க. டர்ன் பண்ணுற இடத்துல ரொம்ப டைட்டாக கொடுத்தீங்கன்னா கேப் வந்துடும். டைட்டாக பிடிச்சி இழுத்திங்கனாலும் வந்துட்டு உங்களுக்கு கேப் வரும். அப்புறம் வந்துட்டு த்ரெட்டும் கட் ஆகும். அதனால் வந்துட்டு இப்போ பாருங்கள், நான் இப்போ மேலே போய் வந்துட்டு நான் டர்ன் பண்ணி கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா லூஸாக ஹேண்டில் பண்ணணும். நம்ம அந்த இடத்துல நல்லா லூஸாக கொடுத்து திருப்பும்போது நம்மளுக்கு வந்துட்டு ஸ்பேஸ் வராமல் அந்த இடத்த அடைச்ச மாதிரி நீட்டாக வந்துடும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நான் கொடுத்துட்டு திருப்புறேன். ஓகேங்களா? லூஸாக கொடுக்கணும் நம்ம செயின். பாருங்கள், இந்த கீழே கொண்டு போகிறேன் பார்த்தீங்களா, இப்போ ரொம்ப பிடிச்சி இழுத்து டைட் பண்ணாமல் லைட்டாக வந்துட்டு இது பண்ணி அந்த ஸ்பேஸை அடைக்கிற மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் கீழே கொண்டு வரும்போது நீட்டாக வரும். இப்போ எகெயின் வந்துட்டு நம்ம கீழ் நோக்கி இதே ஸ்டிச்சஸ் வந்துட்டு ஈவனான டிஸ்டன்ஸில் கொண்டு போங்க. ஓகேங்களா? இதில் வந்துட்டு நீங்கள் ஏற்கனவே போட்டிருக்க லைனை பார்த்து அந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ்லாம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வந்துட்டு செயின் குட்டியாக கொடுக்க வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கனாலே வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஆரம்பத்தில் பார்க்கும்போது இவ்வளோ குட்டியாக செயின் கொடுக்குறது நம்மளுக்கு கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி தோணலாம். ஆனால் வந்துட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும். ஸோ இதே மாதிரி இந்த சைடு ஃபுல்லாக நான் முடிச்சுக்கிறேன். இதே தான் மேலேருந்து கீழேருந்து மேலே இந்த மாதிரி தான் கொண்டு போகிறோம். ஆனால் டைப் 1 டைப் 3 பார்த்திங்கன்னா
பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு டோட்டலி வந்துட்டு வேறு மாதிரி பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கான லிங்க்கை வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதையும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, இதையும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த 3 டைப்பும் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் வந்துட்டு எந்த டிசைனில் வேணாலும் வந்துட்டு நீங்கள் தாம்பூர் ஸ்டிச் வச்சு ஈஸியாக ஃபில்அப் பண்ணலாம். எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் உங்களால் பண்ண முடியும். ஓகேங்களா? அதனால் இந்த 3 வீடியோவும் பார்த்து நல்லா வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஆள் இதே மாதிரி ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு அனதர் சைடு ஒர்க் பண்ணுவோம். அது எப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் டச் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் ஒரு ஆள் முடிஞ்சிருச்சு, என்னால் பண்ணி க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த சைடு ஒர்க் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எடுத்துக்கணும். அந்த ஷார்ப் எட்ஜஸ் இருக்குது பார்த்திங்களா, நம்ம ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ண பாருங்கள், அதுக்கு பக்கத்தில் எடுத்துகிட்டு அப்படியே வந்துட்டு ஒரு பேக் செயின் கொடுத்துட்டு குட்டி குட்டியாக செயின் மேக் பண்ணுங்கள். அவ்வளோதான். இப்போ இதில் பார்த்திங்கனாலே தெரியும், அப்படியே நம்மளுக்கு வந்துட்டு லைன் லைனாக வந்திருக்கும், வரி வரியாக வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு இந்த ஸ்டிச்சஸ் இருக்கும். ஓகேங்களா? இது நீங்கள் இப்படி பார்க்குறத விட ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தான் இதோட அவுட் லுக் வந்துட்டு உங்களுக்கு நீட்டாக இருக்கும். இப்போ இதுவும் பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் பண்ண போகிறோம். நம்ம அந்த சைடில் எப்படி பண்ணமோ அதே மாதிரி தான். அதனால வந்துட்டு நான் இதே மாதிரி ஃபுல்லாக முடிச்சுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ கீழே வந்துட்டு கொண்டு வந்து மேலே கொண்டு போகும்போது லைட்டாக வந்துட்டு சின்ன ஒரு செயின் கொடுக்குறோம் பார்த்திங்களா, அந்த டைரெக்ஷனை மட்டும் கரெக்டாக பார்த்து கொண்டு போங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. ஓவரால் இதே மாதிரி ஃபுல்லாக முடிச்சுக்கிறேன். ஓகேங்களா? பாருங்கள் ஒரு ஆள் முடிஞ்சிருச்சு. இப்போ நான் சுற்றிலும் ஒரு லைன் வந்துட்டு செயின் ஸ்டிச் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்துட்டு கொஞ்சம் கேப் இருக்க மாதிரி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானை டச் பண்ணிக்கோங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன் பட்டன் டச் பண்ணிக்கோங்க. பாருங்கள் அவுட்லைன்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் இதான் இதோட ஃபைனல் அவுட்லுக். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.